டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை சிபிஐக்கு மாற்றக்கோரி தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் மற்றும் சிபிஐ அமலாக்கத்துறையும் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாளையங்கோட்டையை சேர்ந்த வழக்கறிஞர் வெங்கடாச்சலபதி இது தொடர்பான உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதில் அமலாக்கத்துறை விசாரணையை முடக்கும் நோக்கில் மாநில அரசு செயல்படுவதாகவும் 1000 கோடி ரூபாய் முறைகேடு என கூறப்படுவதால் இந்த வழக்கு நியாயமாகவும் எந்தவித இடையூறும் இன்றி விசாரிக்கப்படுவது அவசியம். எனவே வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அமர்வு மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்டது. மேலும் அமலாக்கத்துறை, சிபிஐ, லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் டாஸ்மாக் நிறுவனம் ஆகியவையும் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்தனர்.